சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். போலீஸ் அண்ணாமலை கிட்ட உங்க பையன் ரவி அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க வந்தாதான் நீங்க இங்க இருந்து வெளியில போக முடியும் அப்படின்னு சொல்லி ஜெயில தள்ளிடுறாங்க அண்ணாமலைய. இங்க மீனா ரொம்ப பதட்டமா இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொன்னதுனால முத்துவும் ரொம்ப பதறி போய் போலீஸ் ஸ்டேஷன் வராரு. அப்புறம் முத்து போலீஸ் கிட்ட எங்க அப்பாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல சார், பாவம் எங்க அப்பா, தயவு செஞ்சு அவரை வெளியில விட்டுருங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட ரொம்ப கெஞ்சுறாரு. அப்புறம் கோயில்ல இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட நோட்டை கொண்டு வராங்க. இங்க ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணமான விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம உங்க தம்பி ரவிக்கு சாட்சி கையெழுத்து போட்டது வேற யாரும் இல்ல, அது உங்க பொண்டாட்டி மீனா தான் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. போலீஸ் சொன்னதை கேட்டு விஜயா, அண்ணாமலை, முத்துன்னு எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. முத்து இல்ல மீனா அப்படி பண்ணிருக்கவே மாட்டா அப்படின்னு மீனா மேல உள்ள நம்பிக்கையில திரும்பியும் மீனா கிட்ட வந்து நீயா சாட்சி கையெழுத்து போட்ட அப்படின்னு கேக்குறாரு. இங்க மீனா பயந்துகிட்டே ஆமா நான் தான் சாட்சி கையெழுத்து போட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்றாங்க. இதை கேட்ட முத்து பயங்கர கோவத்துல மீனாவை பலார்னு ஒரு அறை வச்சிடுறாங்க. உடனே சீதா மாமா அக்கா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்ல முன் வராங்க. உடனே மீனா சீதாவும் இதுக்கு உடந்தையா இருந்தாங்கன்னு தெரிஞ்சா குடும்பத்துல உள்ள எல்லாரும் சீதாவையும் பயங்கரமா திட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சீதாவை வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மீனா சீதா கிட்ட பாத்தியாடி சீதா, நீங்க எல்லாரும் பண்ண இந்த தேவையில்லாத வேலையால இப்ப மாமா ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, ரவியும் ஸ்ருதியும் எங்க போனாங்கன்னே தெரியல, வீட்டுல இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அழுகுறாங்க. ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நடந்த கல்யாணத்தால இவ்ளோ அமளி துமளி நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் தெரியாத ரவியும் ஸ்ருதியும் ஸ்ருதி ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்ல போய் இருக்காங்க. அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு நாள் கழிச்சு ரவி தன்னுடைய மொபைல் ஆன் பண்ணி பாக்குறாரு. இன்னைக்கு குடும்பத்துல உள்ள எல்லார்கிட்டையும் இருந்து அவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு. இத பார்த்து ரொம்ப பதறி போன ரவி, ஐயோ வீட்டுல உள்ள எல்லாரும் இவ்ளோ வாட்டி கால் பண்ணிருக்காங்களே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, இங்க என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே சீதாக்கு கால் பண்றாரு ரவி. அப்புறம் சீதா அந்த கால் அட்டென்ட் பண்ணிட்டு ஸ்ருதியோட அப்பா அம்மாவால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அண்ணாமலை ஜெயில இருக்கிற